ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மதுரை பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவுடைய ஒவ்வொரு நாள் மண்டகாப்படி ஒவ்வொரு நாள் சுவாமி அம்பாளும் என்ன வாகனங்களை விளம்புறாங்க, அந்த வாகனங்களை சுவாமி அம்பாள் தரிசனம் பண்ணா என்ன பலன்கள் கிடைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்து அடுத்த பதிவு எட்டாவது திருநாள் அப்படின்றது அம்பாள் நடக்கக்கூடிய பட்டாபிஷேகம். இதை பத்தி தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சில் நெஞ்சில் வெயில் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலனுக்கு எதிர்காலம் தோன்றும் முருகாசனம் கந்தாசனம் ஓதுவோர் முன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வாங்கல சுவாமி அம்பாள் வீதி உலா வராங்க. 12 நாட்கள் இந்த உற்சவம் நடக்கும். இதை நம்ம 8ஆம் திருவிழா பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த 8ஆம் திருவிழா அம்பாள் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம். மதுரையோட மகாராணியாக அம்பாளுக்கு முடிசூட்டக்கூடிய ஒரு திருவிழா தான் இந்த பட்டாபிஷேகம். இதோட தனிச்சிறப்பு என்ன? இன்னைக்கு சுவாமி என்ன வானத்துல வீதி விழா வருவாங்க? 2 பேரும் வெள்ளி சிம்மாசனத்தில் வீதி விழா வருவார்கள். இந்த பட்டாபிஷேக சிறப்பு என்ன அப்படின்னா, மதுரையை ஆண்டு இருந்த மலைத்துவஜ மகாராஜா குழந்தை பேரே இல்ல. அவர் அம்பாள் மீனாட்சியை மனமுருகி வழிபடுறாரு. அவருடைய குருவாக இருக்கக்கூடிய அகஸ்திய மகரிஷி சொல்ல புத்திர காமகோஷ்டி யாகம் நடத்து அப்படின்னு சொல்றாரு. ஒரு நல்ல புத்திர காமகோஷ்டி யாகம் நடத்தப்படுகிறது. அந்த யாகத்தில் 3 வயது குழந்தையாக அம்பாள் மீனாட்சி வந்திருக்கிறார். அவளுக்கு தடாதகை பிராட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வைக்கிறாங்க. இப்படியாக இருக்கக்கூடிய அம்பாள் மீனாட்சி வளர்ந்து வராங்க. நிறைய வித்தைகள் கத்துக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு அதுக்கப்புறமாக பாண்டிய மகாராஜா குழந்தைகள் பிறக்கல, அம்பாள் மட்டும்தான். அப்ப இப்படி பிறக்கும் மகாராஜாவுக்கு வயசாயிடுது. அப்ப அவருக்கு அப்புறமாக அரச பதவி ஏற்றுக்க ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அம்பாள் மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்க. இதான் அந்த திருவிழாவுடைய சிகர நிகழ்ச்சி. இதான் சிகர நிகழ்ச்சி. ஏன்னா அடுத்த ஆவணி மாசத்துக்கு சுவாமி கிட்ட பட்டாபிஷேகம் போடும். சுவாமிக்கு அதிகாரம் போயிட்டு, ஆனா சுவாமி கிட்ட பட்டாபிஷேகம் அதிகாரம் அம்பாள் மீனாட்சி கிட்ட தான் இருக்கும். இதான் கணக்கு. இப்போ இதுதான் இந்த நிகழ்ச்சி, இந்த சித்திரத்திலோட சிகர நிகழ்ச்சி அம்பாளுடைய பட்டாபிஷேகம் தான். இது எப்ப நடக்கும் அப்படின்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு நடக்குது. மாலை 7:05 மணிலிருந்து 7:29 மணிக்குள்ளதாக அம்பாளுக்கு பட்டாபிஷேகம். எங்க நடக்கும் அப்படின்னா அம்பாள் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய 6 கால் பீடம். அம்பாள் சன்னிதானத்துல கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துக்கு முன்னாடி ஒரு 6 கால் மண்டபம் இருக்கும். அந்த மண்டபத்தை தான் அது நடக்கும். என்ன முக்கியமா அந்த மண்டபத்தை மட்டும் அவ்வளவு குறிப்பா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்பாள் மீனாட்சியே அந்த மண்டபத்துல உட்கார்ந்து ஒருத்தர்கிட்ட பாட்டு கேட்டிருக்கா. யார் அவரு? அவர் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குமரகுருபர சுவாமிகள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறந்து 5 வயது வரைக்கும் பேச முடியாமல் வாய் பேச முடியாத ஊமையாக இருந்த அந்த குழந்தை திருச்செந்தூர் முருகன் அருளால் பேசப்படுகிறது. பேசிட்டு திருச்செந்தூர் முருகன் மேல கந்தர் வெண்பா பாடுறார். அதற்கப்புறமாக அவர் மதுரையன்பதி வரார். மதுரையன்பதி வந்தோடனே அவர் மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடுறார். அந்த பிள்ளை தமிழ் பாடும்போது பொதுவா அந்த நாட்கள்ல புலவர்களோ மற்றவங்களோ ஒரு கவிதையோ ஒரு பாடலோ எழுதினா அது கோவில தான் அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுடைய நடைமுறை. அப்போ அவர் பாடின மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழ மீனாட்சியம்மன் கிட்ட தான் சன்னிதானத்தை அரங்கேற்றம் பண்றாரு. ஒரு பக்கம் திருவண்ணாச்சர் மகாராஜா உட்கார்ந்துருக்காரு, மக்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பக்கம் ஒரு சிம்மாசனத்துல நம்ம குமரகுருபர சுவாமி உட்கார்ந்து அவருடைய பாடின மீனாட்சியம்மன் பிள்ளை தமிழ பாடிட்டே இருக்காரு. பாடும்போது உள்ள ஒரு குழந்தை வேகமா வருது. நல்ல பட்டுப்பாவடை போட்டு ஆபரணங்கள் போட்டு தன் நிறைய மல்லிகை பூ வச்சு அந்த குழந்தை பார்த்தா கோடி சூரிய பிரகாசமா அவ்வளவு அழகா இருக்கு. அந்த குழந்தை வேகமா உள்ள வருது. வெளியில வருது. மண்டபத்துக்கு நம்ம திருவண்ணாமலை மகாராஜா மடியில உட்கார்ந்து குமரகுருபர சுவாமிகள் பாடின அந்த பிள்ளை தமிழ் பாட்டை ரசிச்சு கேட்கிறான். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பாட்டு முடிஞ்சவனே அந்த குழந்தை எழுந்து தான் கழுத்தை போடுற முத்து மாலை கழட்டி குமரகுருபர சுவாமிகளுக்கு போட்டுட்டு உள்ள போய் மறைஞ்சிடுறான். உள்ள இருந்து ஓடி வர அர்ச்சகர் அம்பாளை காணும், அம்பாள் விக்கிரகத்தை காணும் சொல்லிட்டு ஓடி வர. அதுக்கப்புறம் அம்பாள் விக்கிரகம் உள்ள இருக்குது. உள்ள பார்க்கும்போது அம்பாள் விக்கிரகத்துல போட அந்த முத்து மாலை காணும். அது பார்த்தா நம்ம குமரகுருபர சுவாமிகள் கழுத்துல தான் இருக்குது. இந்த நிகழ்வை மெய்ப்பிக்கும் வகையில் தான் அம்பாளுக்கு அங்க பட்டாபிஷேகம் நடக்கும். அந்த 6 கால் பேருக்கு அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். இந்த பட்டாபிஷேகம் நடக்கும் போது பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு பாண்டிய மன்னருடைய பாரம்பரியமாக வேப்பம்பூ மாலை சூடியிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய பாரம்பரியம் வேப்பம்பூ மாலை சூடியிருப்பாங்க. அம்பாள் அழகா ஒரு காலை மடிச்சு ஒரு காலை தொங்க விட்டு நல்லா கம்பீரமா உட்காந்துட்டு இருப்பா. நீங்க அம்பாள் முகத்தை பார்த்தாலே தெரியும். லைவ்ல நிறைய காட்டுவாங்க. அந்த பட்டாபிஷேகம் அந்த நவரத்ன கிரீடம் வைர கிரீடம் சாத்துவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்பாள் முகத்துல ஒரு சின்னதா ஒரு நாணம் இருக்கும். அப்படி பட்டாபிஷேகம் அம்மா முகத்துல ஒரு கம்பீரம் வரும் பாருங்க. அடே அப்பா, அது பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு ஒரு கம்பீரமா பட்டாபிஷேகம் தங்க அந்த வைர கிரீடம் நவரத்னங்கள்லாம் பதிச்ச வைர கிரீடம், நடுவில் ஒரு மாணிக்கல் பதிச்சிருப்பாங்க. அந்த வைர கிரீடத்திற்கு புண்ணிய நீர்களால் அதுக்கு அபிஷேகம் பண்ணி சந்தர்ப்பம் அதுக்கு அலங்காரம் பண்ணி அந்த பட்டாபிஷேக கிரீடத்தை அம்பாள் சிரசின் மீது சாட்சி அதுக்கு பரிவட்டமெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் அம்பாளுக்கு ஒரு தங்க செங்கோல் கொடுப்பாங்க. அதுவும் நவரத்னங்கள் வதித்த செங்கோல். அந்த செங்கோல் கொடுத்த உடனே தீபாரணைகளும் நடக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமாக
சுவாமி அம்பாள் வெளியில வருவாங்க. இதெல்லாம் முடிஞ்சு மற்ற சில நிகழ்ச்சிகள்லாம் முடிஞ்சு அம்பாள் சுவாமி வெளியில நைட்டு 9 மணி ஆயிடும். 9 மணி ஆயிடும். அம்பாள் வெள்ளி சிம்மாசனத்தில் வலம் வருவாள். இது அம்பாள் தரிசனம் பண்ணா என்ன கிடைக்கும் கேட்டா, பட்டாபிஷேகம்ன்றது நாட்டுக்கு மகாராணியாக முடிசூடி கொள்கிறது. அப்படி இதுல அம்பாள் தரிசனம் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே கிடைக்கும். ரொம்ப முக்கியம், தொழில் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில அவர் படிச்சு முடிச்சு எல்லாம் வேலைக்கு போய் அவர் என்ன வேலை பார்த்தாலும் என்ன செஞ்சா அவர் தொழில் அவர் செய்யக்கூடிய அந்த வேலை வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த வெற்றி பெரிய வெற்றியாக பேசப்படும். அந்த வெற்றிக்கு அடிப்படை தான் இந்த பட்டாபிஷேகம். இந்த பட்டாபிஷேகத்துல அம்பாளை தரிசனம் பண்ணும்போது தொழில் வளர்ச்சி அமோகமாக தான் அதோட தனிச்சர். இந்த பட்டாபிஷேகத்துக்கு அம்பாளை தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க பெறுவோமாக. நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்முறை அரங்கள் உங்க நச்சவம் வேள்வி மல்க மேன்முகள் செய்வினதி விலங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மைந்தன் யூடியூப் சேனல், முகநூல் பக்கங்கள், இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ற எல்லாருக்கும் ஒரு வேல் அது வைத்து வழிபடுற ஒரு கிண்ணம், ஒரு வேல்மாறல் புத்தகம் அல்லது திருப்புகழ் புத்தகம் அல்லது சுப்பிரமணியர் புத்தகம், இந்த 3 புத்தகத்துல எந்த புத்தகம் வேணும் நீங்க கமெண்ட் பண்றீங்களோ அந்த புத்தகத்தை உங்களுக்கு கொரியர்ல அனுப்புறோம். நீங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தகவல் உங்களுக்கு என்ன புத்தகம் வேணுன்றதை எனக்கு டிஎம் பண்ணுங்க. என்னோட தகவல் இன்பாக்ஸ்ல அனுப்புங்க. உங்களுக்கு கொரியர் போட்டு விடுறேன். நன்றி, வணக்கம்.